விக்கிரவாண்டிக்கு வருகை புரிந்த ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்துவுக்கு இருசக்கர வாகனத்தில் பேரணியாக வந்து 500க்கும் மேற்பட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து வருகை புரிந்தார். விழுப்புரம் மத்திய மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் மாநில இளைஞரணி அமைப்புச் செயலாளர் ஆதவன் RK அறிவு முன்னிலையில் பூரண கும்பம் மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் திடலுக்கு இருசக்கர வாகன பேரணியாக வந்து 500க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்து டாக்டர் ரவி பச்சமுத்துவை அழைத்து சென்றனர். இதில் மாநில விளம்பர பிரிவு செயலாளர் முத்தரசன், ஐஜேகே மாவட்ட தலைவர்கள் பாலஸ்ரீதர், மாவட்ட செயலாளர் ஜான் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இந்த நிகழ்வின் போது 100க்கும் மேற்பட்டோர் ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து முன்னிலையில் மாநில இளைஞரணி அமைப்புச் செயலாளர் ஆதவன் RK அறிவு ஏற்பாட்டில் கட்சியில் இணைந்தனர். விக்கிரவாண்டியில் பாமக வேட்பாளர் சி. அன்புமணியை ஆதரித்து பேசிய இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து, தமிழகத்திற்கு ஏதாவது நல்ல விஷயம் செய்ய முடியாதா என மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஏங்கிக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்த மேடையில் இருப்பவர்கள் மக்களுக்கு நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றும் அவர்கள் நினைப்பதாக கூறினார். தமிழகத்தில் இலவசமற்ற நிலை வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் அன்புமணி மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது 108 ஆம்புலன்ஸ் சேவையை கொண்டு வந்தவர் என புகழாரம் சூட்டினார். இந்த காலத்தில் சமூக வலைதளங்களில் தீய விஷயங்கள் மக்களிடம் உடனே சென்றடைவதாக டாக்டர் ரவி பச்சமுத்து கூறினார். ஆனால் அதே நேரத்தில் நல்ல விஷயம் தாமதமாக சென்றடையும் என அவர் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும் டாக்டர் ரவி பச்சமுத்து பேசினார். மொபைல் இருந்தா ஒவ்வொரு செகண்ட்லயும் நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லவை கெட்டவை அனைத்தும் நம் கையில் இருக்கிறது. நம்ம சிந்திக்கணும், ஒரு மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் உதாரணம். அண்ணாமலை அவர்கள் IPS பதவி வேண்டான்னு தூக்கி போட்டு உங்களுக்காக வந்திருக்காரு. அவர் யாரு நினைச்சீங்க? இன்னைக்கு எத்தனை OPS ஐயாவை பாருங்க, GK வாசன் ஐயாவை பாருங்க, ஒவ்வொருத்தரையும் பாருங்க. நமக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆள் வேணும், நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். போன MP தேர்தலில் கூட நாம நம்ம தோத்துட்டு நினைக்க கூடாது, நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றுதான் எனது கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்கள்கிட்ட நல்லது கொண்டு போய் சொல்றோம், சமயத்தில் தீயவற்றை சீக்கிரம் பிடிச்சிருவாங்க. தீயவற்றை நம்ம சீக்கிரம் கத்துக்குவோம், நல்லது கொஞ்சம் மெதுவா தான் போகும். இந்த கூட்டணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுது. இதே நம்ம ஜெயிச்சிருந்தா கூட மக்கள் இப்படி ஒற்றுமையா இருந்திருப்பாங்களா தெரியாது. இன்னும் 26ல பாருங்க இந்த கூட்டணி எப்படி வெற்றி பெற போகுதுன்னு உங்களுக்கு புரியும்.